ஹாய், வணக்கம். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கும் லவ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ அன்பும் அவ்வளோ ஆதரவும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சன் டிவியில் கடந்த 1 வருஷத்துக்கும் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சீரியல் தான் மிஸ்டர் மனைவி. இந்த சீரியலில் ஷபானா தான் லீடிங் ஆக்ட்ரஸாக நடிச்சிட்ருக்காங்க. இவங்க இப்போது இந்த சீரியல்லேருந்து திடீர்னு நான் விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க இதுக்காக தான் விலகி இருக்கேன் அப்படின்ற காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து சீரியலிருந்து விலகிறதுக்கான காரணத்தை சொல்லி ஷபானா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அன்பான மிஸ்டர் மனைவி குடும்பத்துக்கு என்னோட வணக்கம். நான் ரொம்பவே யோசிச்சு தான் மிஸ்டர் மனைவி சீரியலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுமையான முடிவை நான் எடுத்திருக்கேன். இப்படி பாதியில் நான் விலகி போகிறது சரியான முடிவு இல்லைன்றது எனக்கு தெரியும். இது ஒன்றும் சாதாரணமாக நான் எடுத்த முடிவு கிடையாது. நிறைய தடவை யோசிச்சு தான் எடுத்தேன். இந்த டைமில் இந்த முடிவை எடுத்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இவ்வளோ நாளாக என்னை அஞ்சலியாக ஏற்றுக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. உங்களோட சப்போர்ட் தான் இவ்வளோ நாளாக நான் நல்லா நடிக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா புதுசாக ஒரு கான்செப்டில் புதுவிதமாக உங்களை நான் சந்திக்க போகிறேன். நடிப்பு மேலே எனக்கு இருந்த ஆர்வமும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டும் தான் எனக்கு இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. புதுசாக ஒரு கேரக்டரில் வித்தியாசமான முறையில் நான் உங்களை சந்திக்க போகிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற என்னோட புது கேரக்டர் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இது நாள் வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி மிஸ்டர் மனைவி அப்படின்னு சொல்லி எல்லா டெலிவிஷன் பார்ட்னருக்கும் அவங்களோட நன்றியை சொல்லியிருக்காங்க. ஷபானா இந்த சீரியலை விட்டு திடீர்னு விலகிறது அவங்களோட ஃபேன்ஸுக்கு எல்லாமே வருத்தத்தை கொடுத்துருக்கோம். ஸோ ஷபானாக்கு அப்புறமா புதுசாக யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, அவங்க ஷபானா அளவுக்கு மேட்ச் ஆவாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.